Welcome to Don Bosco Vazhikaatti, a Center for Career Guidance, Training and Job Placement. Hi, hello, this is Vignesh. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ அப்படின்ற ஒரு டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் பிஐனா என்ன, இது என்னென்னலாம் பண்ணும், இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐனா என்ன, அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பவர் பிஐ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட்னுடைய அஃபிஷியல் பேஜ் நம்மளுக்கு ஒன்று வரும். டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃப்ரம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு பவர் பிஐ இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ பவர் பிஐக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இந்த பவர் பிஐனா என்ன, ஓகே நம்ம டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பவர் பிஐனா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ பவர் பிஐ ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூல், டேட்டா அனாலிஸ்ட் மாதிரி ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூல். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜா அந்த மந்திரி கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பொருள் எல்லாமே நான் வழங்க போகிறேன். ஸோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கணக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. ஸோ உடனே அந்த மந்திரி போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே மக்கள்லாம் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கிறாரு. ஸோ ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா இந்த மாதிரி 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு மந்திரி. ஸோ ராஜா என்னால் 1,00,000 பேர்த்துக்கு தர முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஊரில் எத்தனை பெண்கள் இருக்காங்க அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா மந்திரி கிட்ட சொல்கிறாரு. திரும்ப போயிட்டு அந்த மந்திரி அந்த ஊரில் உள்ள பெண்களை மட்டுமே நோட் பண்ணிட்டு வர்றாரு. திரும்ப ராஜா கிட்ட, ராஜா 50,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா வேண்டாம், அந்த ஊரில் படிக்கிற பெண்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ திரும்ப மந்திரி போகிறார் அந்த ஊருக்கு, போயிட்டு எல்லாமே சர்வே பண்ணிட்டு வர்றாரு. ராஜா ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, படிக்கிற பெண்கள் மட்டும் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த பொன் பொருள்லாம் வழங்குறாரு. ஸோ இப்போது இதில் ராஜா சொல்கிறார் இல்லையா, அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு வர சொல்லி. ஸோ அதை நாம் எப்படி பண்ணுறது, அதை தான் நாம் இந்த பவர் பிஐயில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பவர் பிஐ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம எக்ஸல் மாதிரி ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸலை விட பயங்கரமான அட்வான்ஸ்டு இது. ஸோ ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸலுக்கு போகிறத விட நீங்கள் பவர் பிஐ வந்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு ஃபார்முலாஸ் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீ இல்லை எனக்கு நான் ஒரு டேட்டா மாடலிங் பண்ணுறேன், எனக்கு டேட்டா மாடலிங் வச்சுட்டு நான் என்னுடைய டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி நான் என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட நான் ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வரக்கூடிய டூல் கண்டிப்பாக பவர் பிஐ தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் வெர்ஷன் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்மக்கிட்ட மைக்ரோசாஃப்ட்னுடைய சர்வீஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட்னுடைய ஃப்ரீயாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்க்டாப் வெர்ஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாவை நாம் எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வரது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டாவை எப்படி கொண்டு வரலாம், இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. எக்ஸல்லே ஆகட்டும், டேப்லோலே ஆகட்டும், பவர் பிஐலே ஆகட்டும், எஸ்கியூஎல் ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், எந்த ஒரு டூல் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி, நாம் இந்த டேட்டா இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டேட்டா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், இல்லை எஸ்கியூஎல் சர்வரில் இருக்கலாம், எப்படி வேணால் நம்மக்கிட்ட அந்த டேட்டா இருக்கலாம். ஸோ அதை நாம் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம கற்றுக்கணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட டேட்டாவே இல்லை, என்கிட்ட இப்போ நான் சும்மா ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்காக நான் பவர் பிஐக்குள்ளே வரேன், என்கிட்ட டேட்டாவே இல்லை. ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா வேணும் இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பவர் பிஐயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாவை ஃப்ரீயாகவே அவங்க கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்ப்போம் நம்ம. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாம்பிள் டேட்டாவை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோட் சாம்பிள் டேட்டா கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இங்கே ரெடியாக அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது என்ன டைப்பில் இருக்குது, அந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். இதுதான் நம்மளுடைய டேட்டாஸ். ஓகேங்களா, இது நம்மளுடைய சாம்பிள் டேட்டா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை லோட் கொடுக்குறேன். இந்த இடத்துல லோட் கொடுத்தேன்னா அந்த டேட்டா இப்போ பவர் பிஐக்குள்ளே லோட் ஆகிட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, 700 ரோஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம அந்த டேட்டா செட்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போதே அதில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத பர்ஃபெக்டாக சொல்லிடும். ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட வந்து 700 ரோஸ் இருக்குது. பட் ஆனால் எத்தனை காலம்ஸ் இருக்குன்றத சொல்லலை பார்த்தீங்களா? ஸோ அந்த காலம்ஸை நான் எங்கே போய் பார்க்குறது? எனக்கான டேட்டா வந்துடுச்சு. நான் அந்த டேட்டாவை நான் எங்கே போய் பார்க்குறது? பவர் பிஐயில் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே என்னுடைய டேட்டா, நான் எடுத்துகிட்டு வந்த டேட்டா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னோட டேட்டாவில் இருக்கக்கூடிய காலம்ஸ்னுடைய நேம் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். என்கிட்ட சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இதெல்லாமே என்னுடைய காலம்ஸ். ஓகே, காலம்ஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுமா? என்னோடய டேட்டாவை நான் எக்ஸலில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாராளமாக பார்க்க முடியும். ஸோ எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேபிள் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட டேட்டா பர்ஃபெக்டாக எனக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ இதுதான் என்னோடய டேட்டா. நான் சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. காலம் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டேப்பில், அதாவது இங்கே ரிப்போர்ட் வியூக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஒரு டேப்பில் டேட்டான்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த டேட்டாவில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணுறது. அந்த டேட்டாவில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நாம் அதை எப்படி கிளியர் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் பவர் பிஐலையும் சரி, எக்ஸல்லையும் சரி, பேக்எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது பேக்எண்ட் அப்படின்றது வந்து பவர் பிஐலையும் சரி, எக்ஸல்லையும் சரி, நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா பவர் குவரி எடிட்டர். அதை தான் நம்ம வந்து பேக்எண்ட் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேக்எண்டுக்கு நாம் எப்படி போகிறது? என்கிட்ட வந்து ஒரு காலமில் வேர்டும் மிக்ஸ் ஆகிருக்கு, நம்பரும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து பவர் பிஐக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ணவே முடியாது. நீங்கள் எங்கே போனீங்கன்னாலுமே சரி பவர் பிஐயில் எடிட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ நாம் எங்கே போய் எடிட் பண்ணலாம்? ஒன்று நம்மளுடைய ரா ஃபைல், அதாவது எக்ஸல் ஃபைலாக இருந்தால் நாம் அங்கே போய் எடிட் பண்ணலாம். இல்லாட்டி பைத்தான் ஃபைலாக இருந்தால் நம்ம அங்கே போய் எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு இந்த டேட்டாவை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அதை நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா என்னுடைய பேக்எண்டுக்கு போகணும். ஸோ பேக்எண்டுக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பேக்எண்ட் பவர் குவரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்மளால் காலம்ஸை ரிமூவ் பண்ணவோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணவோ, இல்லாட்டி நான் வந்து ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லில் கொடுத்துருக்கேன், அந்த செல்லில் வந்து 100 இல்லை 1000 மாற்றணும் அப்படின்னாலும் மாற்ற முடியும் நம்மளால். இந்த இடத்துல எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளால் பண்ண முடியும். மெர்ஜ் பண்ண முடியும், இல்லாட்டி வந்து நம்மளால் டீலிமிட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் இந்த இடத்துல ஒன்று காட்டுறேன். எனக்கு வந்து இந்த செக்மெண்ட் அப்படின்ற ஒரு காலம் எனக்கு இப்போ வேண்டாம். நான் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்கிட்ட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இல்லை. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் அப்ளைடு ஸ்டெப்ஸில் ரிமூவ்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்கும். நான் இந்த பேக்கெண்டில் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே இந்த பவர் குவரி எடிட்டர் அப்ளைடு ஸ்டெப்ஸில் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? எனக்கு இல்லை 2 செல்லை நான் ஒன்றா கம்பைன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வந்து இந்த ஒரு யூனிட் சோல்டில் எக்ஸ்ட்ரா 100 ஆட் பண்ணணுன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த காலம் ஃபுல்லுமே
100 ஆட் பண்ணணும்னாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்னால் ஒரு சின்ன கிளிக்கில் என்னால் பண்ண முடியும். இல்லை ரீப்ளேஸ் வேல்யூ கொடுத்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரீப்ளேஸ் வேல்யூ கொடுக்குறேன். இந்த இடத்துல கனடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. நான் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட கனடா இருக்குது. அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆர்எல்ஸ் நம்ம வந்து இந்தியா கொடுப்போம். இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் அதை ஓகே பண்ணுறேன். பாருங்கள், என்னோட டேட்டாவில் எங்கெங்கெல்லாம் கனடா அப்படின்னு இருந்ததோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்தியான்னு மாறிடுச்சு. நம்மளால் பவர் குவரி எடிட்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல்லில் ஒர்க் பண்ண முடியாது, காலம்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதாவது பவர் குவரி எடிட்டராக இருந்தாலும் சரி, பவர் பிஐயாக இருந்தாலும் சரி, நாம் வந்து காலம்ஸில் தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ரோஸில் நம்ம ஒர்க் பண்ணவே மாட்டோம். பட் ஆனால் நம்ம டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரும்போது 700 ரோஸ் தானே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட அது ரோஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கும். பட் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறது கம்ப்ளீட்டாக காலம்ஸில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் அதுவே எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், காலம்ஸ்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அது வந்து செல்ஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பட் பவர் பிஐயில் அப்படி கிடையாது, ஜஸ்ட் காலமில் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் வந்து இந்த ஒரு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன். நான் வந்து கண்ட்ரியில் இந்தியான்னு மாற்றிட்டேன். ஒரு காலமை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நான் பவர் பிஐக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்த டேட்டாவை நான் பவர் பிஐக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னரில் க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்னோடய டேட்டா இப்போ பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு. நான் போயிட்டு என்னோடய டேட்டாவை நான் செக் பண்ணிக்கிறேன். இங்கே எங்கேயாவது செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஏன்னா செக்மெண்ட்டுன்றத ஒரு காலமை தான் நாம் ரிமூவ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரியில் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணோமா? கண்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் போய் என்னோடய டேபிள் வியூவில் கண்ட்ரியில் பாருங்கள், ஸோ இந்தியா. ஸோ இதனுடைய பவர் பிஐ டேட்டா. ஸோ நம்மளால் நமக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், எரராக இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த பேக் எண்ட் போயிட்டு நாம் வந்து ஈஸியாக இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவர் பிஐ டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறது, எப்படி நம்ம அதை பேக்கெண்ட்னா என்ன, பேக்கெண்ட்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சின்ன ஆல்டர் மட்டும் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம பவர் பிஐக்குள்ளே திரும்ப கொண்டு வர்றது, இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐலே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய 6. ஓகேங்களா? அந்த 6 டூல் தான் நம்ம பார்க்க. பவர் பிஐக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வியூக்குள்ளே டேட்டா, விஷுவலைசேஷன், ஃபில்டர், ரிப்போர்ட் வியூனா என்ன, டேபிள் வியூனா என்ன, அதே மாடல் வியூனா என்ன. ஸோ இந்த 6 மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.